ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதான் சொல்றேன். ரொம்ப திணிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன ஃபேக்ட் குடுக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப தெளிவா இருந்துச்சு மூவி. எனக்கு போர் அடிக்கல. அது ஒண்ணு தான் பிளஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதியோட காமிக் வந்து ரொம்பவே செட் ஆயிருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஒரு ஹீரோயின், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் ஆகுறாங்க. இவங்க ஒருத்தருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு மூவில. ஸோ அந்த கனெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு படத்துல. இல்ல எதுக்காக அந்த இடத்துல சுத்துறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நல்லா இருக்கு. ஸோ விஜய் சேதுபதியோட டிராவல் ஏன் வந்து மலேசியாவுக்கு வந்தாரு. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. யோகி பாபு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லா. ஸோ சொன்ன மாதிரி இருக்கிற 5 கேரக்டர் வந்து கம்ப்ளீட் மூவில வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. யாரு யாரு அது எனக்கு தெரிஞ்சு ஏன் அதை வைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப வேர்ஸ்டா பண்றாங்க. ஒரு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா வந்து லூசுத்தனமா பண்றவங்கள வந்து ரொம்ப வந்து இது பண்ணி காமிச்சு அவரை வச்சு இந்த படம் ஹிட் ஆகும்னு நினைச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அது ஒண்ணு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல ஒரு இது கொடுத்துருக்கலாம். மற்றபடி அவ்வளவுதான். ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடி ரோல் ட்ரை பண்ணிட்டு நல்ல ப்ராப்பரா வரவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இவங்கள வச்சு ஒரு 4 கிளாப்ஸ் வாங்குறதுல என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் ஒரு பெரிய பெரிய எனக்கு பிடிக்காத நெகட்டிவ்.